பாரதியுடைய கவிதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு இருக்கு. அது இத்தனை வருஷமா ரொம்ப தேவையுள்ளதாகவும் இருக்கு. பொதுவா யாராவது ஒரு பொண்ணை போல்டா பார்த்துட்டோம்னா பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம். என்னங்க பாரதி கண்ட புதுமை பெண்ணா என்ன, அப்படி என்ன புதுமை பெண்ணை பாரதி கண்டார்னா அதுக்கான பதில் இந்த கவிதை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல் 4 வரி மட்டும்தான் மனப்பாடம் பண்ணுவோம், அடுத்த 4 வரியை விட்டுருவோம். அடுத்த 4 வரியில பாரதி இப்படி சொல்றார்: அமிழ்ந்து பேர் இருள் அறியாமையில் அவள மெய்தி கலையின்றி வாழ்தலை. வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சு பாத்தீங்கன்னா புரியும். அமிழ்ந்து பேர் இருள் அறியாமையில் அவள மெய்தி, அது வரைக்கும் ஓகே. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அடுப்படிக்குள்ள ஏதோ ஒரு அறைக்குள்ள அவள மெய்தி கலையின்றி. கலையின்றினா பெண்கள்னா அழகுதான். பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரு மாடல்ஸா வந்திருக்கிறாங்க, அதோடைய ஆடை வடிவமைச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு மேக்கப் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு ஒப்பனை கலைஞர்கள் எல்லாருக்கும் மத்தியில அந்த கலையின்றி வாழ்தல் இருக்குல்ல, அதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமான்னு பாரதி சொல்றார். அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவள மெய்தி கலையின்றி வாழ்தலை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம். அப்படி வாழ்றதெல்லாம் உமிழ்ந்து தள்ளிடுறதுதான் பெண்ணறமாகும் அப்படிங்கிறார் பாரதி. உதயக்கண்ணி உரைப்பது கேட்டீரோங்கிறார். அப்படி ஒரு பெண்ணா இன்னைக்கு யாஸ் அவர்களை அடையாளப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு நல்ல கைத்தட்டல் நீங்க எல்லாருமே கொடுக்கலாம்.